கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 007 ஓகேவா. 007 நம்ம கொடுத்த ஏ போர்டுக்கு 8 அல்லது 6 நம்பர் கொடுத்தோம். ஆனால் 8ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி உள்ளே போயிடுச்சு. ஆனால் நமக்கு ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4-1 கொடுத்துருந்தோம். அப்படின்னா 7ஆம் நம்பர் வீக்லி சாட்டில் வரும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் 7ஆம் நம்பர் இன்றைக்கி உள்ளே வந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. ஓகே, இன்றைக்கி ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் நான் வந்து எடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அந்த டவுல்ஸ் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். பார்க்குற மாதிரி நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக்கை பண்ணி வச்சுங்க. ஓகேவா. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா டிஏர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100 ரூபா, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சி போர்டு வினிங் 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 50 ரூபா, போர்டுஜல் 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துருக்காங்க. போர்டுஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சி போர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் நம்பர் இருந்தால் 10 நிமிஷம் முடிய வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்லி சாட்டை வச்சு நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர் மஸ்ட் எடுக்கலாம். ஆனால் அந்த ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணுங்கள். ஆல் போர்டு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் டெய்லி சாட்டையும் வீக்லி சாட்டையும் மேட்ச் பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று தான் கொஞ்சம் நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து வீக்லி சாட் வச்சு எடுக்கலாம். இதில் ஒரு 4 டேஸ் ரிசல்ட், ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஓகேவா. இதில் நம்ம வந்து 727 அதை வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 727 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து எஸ்ஏன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 345. ஓகேவா. 345 இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸாக எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 3 அல்லது 0. 3-0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 727 வச்சுட்டிங்களா நமக்கு 3 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 706. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 706 எஸ்என் ஆப்ஷன் 345 கூடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் கூடிய நம்பர் கடைசி 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 5. ஓகேவா. 6-5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. நம்ம வந்து 706 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 அல்லது 5 நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 666. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த 666 எஸ்ஐன் ஆப்ஷன் 345 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 0. 3-0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 666 வச்சுருக்கீங்க நமக்கு 3 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 046 எஸ்ஐன் ஆப்ஷன் 345 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அல்லது 1. 9-1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. நம்ம வந்து 046 வச்சுட்டிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 9 அல்லது 1. இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேமில் இனி ஒரு நம்பர்ஸ் அல்லது 2 நம்பர்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி ஒரு நம்பர்ஸ் வந்தே ஆகணும். நான் டெய்லி சாட்டு வீக்லி சாட்டு 2 மெத்தட்லையும் மேட்ச் பண்ணி அந்த நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 9 அல்லது 1 நம்பர் நாளைக்கு கேமில் வந்தே ஆகணும் மாதிரி தான் கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெய்லி சாட்டை வச்சு நம்ம ஒரு 4 டேஸ் வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 124 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 124 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஏஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 691. ஓகேவா. 691 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 5 அல்லது 7. 5-7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. அது நம்ம 124 வச்சுட்டிங்க நமக்கு 5 அல்லது 7 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 766. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 766 ஆப்ஷன் 691 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 6. 7-6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 766 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 6ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 561. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 561 எஸ்ஐன் ஆப்ஷன் 691 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 04.
04 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 561 வச்சடிகள் நமக்கு 0 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 007. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 007 எஸ்ஐன் ஆப்ஷன் 691 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 4 04 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. அதே நம்ம வந்து 007 வச்சுட்டு நமக்கு 0 அல்லது 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் 4 நம்பர் வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு வந்து நீங்கள் வந்து சிங்கிளாக கூட ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம கணிப்பில் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு 0 வரத்துக்கு. இன்னும் ஒரு 0 இன்றைக்கி வந்து 2 0 அடிச்சிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 0 வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 9 அல்லது 1 நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணிப்பு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 4 நம்பர் எடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு 0 மீண்டும் ஒரு 0 நாளைக்கு வந்தே ஆகணும். அந்த மாதிரி தான் கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஏபிபிசிஎஸ்சி வந்து நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் 90 09 10 01 94 49 14 41 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 09 10 இந்த 01 இந்த 4 நம்பர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 4 நம்பர்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு வின்னிங்ஸ் வரலாம். உங்கள் கணிப்பில் அந்த 4 நம்பர்ஸ் ஏதாச்சும் வர மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மக்களுக்கு பார்த்து கொஞ்சம் விளையாடுவாங்க. கேமல இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேவா. கேமல இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 007 ஓகேவா. 007 இன்றைக்கி யார் வந்து வின்னிங்ஸ் கொடுத்தான்னு பார்த்துடலாம். பார்த்து நம்ம வந்து இவர் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டு கொடுத்துருக்காப்புல. ஆனால் 7 நம்பர் ஆல் போர்டு வச்சுருந்தாப்புல ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் இல்லைனா சி போர்டு வச்சுருந்தாலும் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். ஒரு சூப்பராக வந்து ஒரு சிங்கிள் நம்பர் எடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலமுருகன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அல்லது 7 நம்பர் எடுத்துருக்காப்புல. 7 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷீலா பிரபாகரன் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9 அல்லது 0 கொடுத்துருக்காப்புல. 9-0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு பி போர்டில் 2 போர்டுலேயும் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பெருமாள் அவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 9 அல்லது 7 நம்பர் எடுத்துருக்காப்புல. 7 நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வின்னிங்ஸ் சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமசாமி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. 0 வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் 2 போர்ட்லையும் இன்றைக்கி வந்து 0 வந்து ட்ரை பண்ணியிருந்தப்பல ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் இன்றைக்கி வந்து டபுள் வின்னிங் எடுத்துருப்பாப்புல. மாஸ் கட்டிட்டப்பல. அடுத்து பார்த்தீங்கன்னா கிங்கோ அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2 அல்லது 7 நம்பர் எடுத்துருக்காப்புல. 7 நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 நம்பர் ஒருவருக்கு நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் 0 வந்து நீங்கள் நிறைய பேர் கணிப்பில் வரல. ஒரே ஒருத்தர் மட்டும் சிங்கிள் ஷாட் வந்து ராமசாமி அவர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக கொடுத்துருக்காப்புல. ஓகே மலை நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் போட்டுவிடுங்க ஓகேவா. கமெண்ட் தான் ரொம்ப முக்கியமானது ஒன்று ஓகேவா. நிறைய பேர் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கோசம் தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்கள் பார்க்கலாம். நாளைக்கு 0 கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்னா 9 அல்லது 1 ஓகேவா. மெயினாக 0 கொஞ்சம் மீண்டும் ரிப்பீட்டட் நம்பராக தான் தெரியுது. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துங்க ஓகேவா.